அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம நாட்டில் செலாவணி ஆகிற நம்முடைய இந்தியன் கரன்சி இருக்குங்களே, அது இன்னொரு நாட்டில் அதை கொடுத்தா வாங்க மாட்டாங்கன்னு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த நாட்டு பணமாக. ஆனால் நேரடியாக அதை கொண்டு போய் அங்கே இருக்கிற கடையிலெல்லாம் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. இப்போ ஓரிடத்தில் செலாவணி ஆகிற பணம் இன்னொரு இடத்தில் ஆவது இல்லை. ஒரு நாட்டில் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை இன்னொரு நாட்டில் போட முடியாது. இப்போ ரஷ்யா மாதிரியான பனி பிரதேசங்கள்லாம் கடும் குளிர் இருக்கும், அங்கே பெரிய ஸ்வெட்டர் இருக்கும். அதை போட்டுக்கிட்டு தான் தின வாழ்க்கையே அங்கே நடக்கும். இப்போ அதை போட்டுக்கிட்டு அரபு நாடுகள் பனி பாலைவனம் அங்கே போக முடியுமா? வெயில் அங்கே பிச்சு எடுக்கும். சில நாட்டில் பொருந்துகிற உணவு வகை இருக்குதே, அது இன்னொரு நாட்டில் அது பொருந்தாது, அது கிடைக்காது. அந்த நாட்டில் அதை கேட்டிங்கன்னா அவங்கள வினோதமாக பார்ப்பாங்க. இப்போ எங்களை மாதிரி பேச்சாளர்கள் வெளிநாடுக்கு போனால் நம்முடைய வெறும் ஒரு டம்ளர் ரசம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணும். அங்கே இருக்கிற தமிழர்கள் வீட்டில் தங்கியிருந்தால் அவங்க தயாரித்து தருவாங்க. ஆனால் வெளி உணவகங்களில் ரசம், பொங்கல், வடை இதெல்லாம் அங்கே எதிரே பார்க்க முடியாது. சில சமயம் நாக்கு செத்து ஒரு 4 நாள் கழித்து திரும்ப வருவோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு. இங்கே ஒரு தயிர் வடையோ சாம்பார் வடையோ சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தியாகும். ஒரு ஸ்பூன் தேங்காய் சட்னிக்காக நாக்கு ஏங்கும். அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அங்கே போய் சொன்னாலும் அவங்களுக்கு விஷயம் தெரியாது. இப்போ பாருங்கள், ஒரு இடத்தில் கிடைக்கிற உணவு இன்னொரு இடத்தில் இல்லை. ஒரு இடத்தில் அணிகிற உடை இன்னொரு இடத்தில் மதிப்பிழக்கிறது. ஒரு இடத்தில் செலாவணி ஆகிற பணம் இன்னொரு இடத்தில் செலாவணி ஆவது இல்லை. ஆனால் திருவள்ளுவர் ஒரு விஷயம் சொல்கிறாருங்க. உங்கள்கிட்ட ஒரு குணம் இருக்குது அப்படின்னாப்பா, அது இங்கே மட்டும் இல்லை, தெய்வங்களுக்கு மத்தியில் கூட அது உன்னை கொண்டு போய் வச்சிருங்கிறார். அது என்ன குணம்? அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படிங்கிறார். இந்த ஒரு குணம் இருந்தால் உன்னை அது தேவலோகத்தில் போய் தெய்வங்கள்லாம் நடமாடுகிற இடத்தில் உன்னை கொண்டு போய் அது சேர்க்கும். அதான் இதுக்கு அங்கே கூட மதிப்பு இருக்குது. உலகத்தில் தான் இல்லை, அங்கே கூட மதிப்பு இருக்குது. அதனால தான் மிகப்பெரியவங்கள்லாம் பாருங்கள், அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் அடக்கமாக அமைதியாக இருப்பாங்க. நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, வீராதி வீரன் வீரமுத்து பேரான்னு இந்த அரை வேக்காடுகள் தான் இது மாதிரியான டயலாக்லாம் விடும். நிறைகுடம் தழும்பாதுன்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. குறைகுடம் தான் கூத்தாடும். உண்மையிலேயே ஒருவர் பக்குவப்பட்டிருக்கிறார், திறமை பெற்றிருக்கிறார், முழுமை அடைந்த மனிதர் அப்படின்றதுக்கு அடையாளம் அடக்கம் என்கிற ஒன்று தான். ஏன்னா இந்த மனித வாழ்க்கை இருக்குதுங்களே, அது யாரை வேணால் எப்படி வேணால் காலப்போக்கில் அப்படியே திருப்பி போட்டு விடும். காலத்தினுடைய கையிலே நாமெல்லாம் வெறும் விளையாட்டு பொம்மைகள். குழந்தைங்க பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கும். அப்படி அதுக்கு பவுடர் போடும். சில பெண் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது பொம்மைக்கு தலைவாரி விடும், அப்புறம் அதுக்கு பொட்டு வைக்கும், பவுடர் போடும், தன்னோட மடியில் வச்சுக்கிட்டு அம்மா இதை கொஞ்சரா மாதிரி இது அந்த குழந்தையை கொஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியாது, போ இந்த அப்படின்ட்டு அந்த பொம்மையை கீழே போட்டு அது மாட்டுக்கு விளையாட போயிடும், தெருவில் விளையாட போயிடும். அது வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருந்தது அந்த பொம்மையை ஒரு வினாடி நேரத்தில் தூக்கி போட்டு அது மாட்டுக்கு போகிற மாதிரி உச்சத்தில் வைத்து கொண்டாடுகின்ற காலம் பல சமயங்களில் ஒன்றுமே இல்லாமல் மனிதர்களை புரட்டி போட்டுவிடும். அப்போ மிக உயரத்தில் இருக்கிற பொழுது மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா என்கிற ஆட்டம் மட்டும் கூடாது. யாராக இருந்தாலும் பதவி வரும்போது துணிவும் வர வேண்டும், பணிவும் வர வேண்டும்னு கண்ணதாசன் எழுதினான். நீ எவ்வளோதான் மேலே போ, உனக்கு பணிவும் இருக்க வேண்டும். துணிவு இருக்கிறது என்பதற்காக ஆடக்கூடாது. கவிவேந்தர் வாலி அவர்கள் ஒரு 4 பேரை பற்றி சொல்லுகிறார். கவிஞர் வாலி நம்மை விட்டு பிரிந்து விட்ட அருமையான திரைப்பட பாடல் ஆசிரியர். அவர் அற்புதமான ஒரு 4 பேரை பற்றி அருமையான விஷயம் சொல்கிறார். இந்த கடிதம் எடுத்துக்கொண்டு வருகிறவரிடத்தில் ஒரு 20 ரூபாய் கொடுத்து அனுப்பவும் அப்படின்னு மாதம் ஒரு தடவை ஒரு தம்பி ஒரு லெட்டர் ஒருத்தர் கொடுத்து அனுப்புவாராம். அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அப்படியே பதறும். ஏன்னா அந்த கடிதம் கொடுத்து அனுப்புவர் அப்பேற்பட்டவர் எவ்வளவு உயரத்திலே இருந்த மனிதனுக்கா ஒரு 20 ரூபாய் இல்லாத நிலை அப்படின்னு எனக்கு மனசெல்லாம் பதறும். அதே மாதிரி தான் நான் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களோட ஒரு இடத்துல உட்காந்து பாட்டு கம்போசிங் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மாடியிலிருந்து ஒருத்தர் இறங்கி என்கிட்ட, வாலி சார் உங்கள் டிரைவரை அனுப்பிச்சு எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஒன்று வாங்கி தர சொல்லுங்களான்னு கெஞ்சினார். அப்படி கேட்டவர் யாருன்னா மிக புகழ்பெற்ற நடிகர் திரு எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களையும் விட அதிகமாக சம்பாதித்தவர்,
அவர் வீட்டினுடைய பெட்ரூம் வரைக்குமே அந்த அவருடைய கார் போய் நிற்கும்னா அவ்வளவு பெரிய பங்களா கட்டினவர் அவருக்கா இப்படி ஒரு நிலை, அப்படி காலம் எப்படி புரட்டி போட்டு விடுகிறதுன்னு பதறும். அதை விட எக்மோர் ஸ்டேஷனில் ஒருத்தரை பார்த்தேன், அவர் அங்கே இருக்கிற யாருமே அடையாளம் கண்டுக்கல, மிக திரைப்பட உலகத்திலே கொடிகட்டி பறந்தவர். நான் அவர்கிட்டக்க போய் ஐயா வணக்கம், நானும் திருச்சியை சேர்ந்தவன் தான் உங்களை மாதிரி அப்படின்னு அவருக்கு கை கொடுத்தேன். அப்படியா, நீங்கள் திருச்சியா, உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். என் பேர் வாலின்னு சொன்னேன். நீ தான் அந்த வாலியாப்பா, நல்லாருன்னு எனக்கு கை கொடுத்தாரு. ஒரு காலத்தில் தமிழ்நாடே அவரோடு கைகுலுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த கை என்னோடு கைகுலுக்கிய போது நான் மகிழ்ந்தேன், நெகிழ்ந்தேன். எப்பேற்பட்ட மனிதன் இப்படி ஆகிவிட்டான் இந்த கதி என்று அப்படின்னு 3 பேரை பற்றி சொல்கிறாரு. இந்த முதல்ல 20 ரூபா கொடுங்க உதவியாக இருக்குன்னு கேட்டவர் கண்ணகி திரைப்படத்தின் வசனத்தின் மூலமாக மிக புகழ் பெற்ற வசனகர்த்தா இளங்கோ அவர்கள். 2வது மிகப்பெரிய அந்த நடிகர், நகைச்சுவை நடிகர் திரு சந்திரபாபு அவர்கள். 3வது தமிழ் திரைப்பட உலகத்தின் சூப்பர் ஸ்டார் என்று ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்ட தியாகராஜ பாகவதர். அவரை கவனிப்பதற்கே ஆளில்லாமல் தன்னந்தனியாக ஒரு பெஞ்சிலே அமர்ந்திருந்தார். அடக்கமாகும் வரை அடக்கமாக இருக்க வேண்டும், எனக்கு மிஞ்சியவன் யார் என்று செல்வம் வந்த காரணத்தால் ஒரேடியாக ஆடக்கூடாது, யாரையும் காலம் எப்படியும் புரட்டி போட்டுவிடும், எந்த நிலையிலும் பிறரையும் மதியுங்கள், அப்போது எந்த நிலையிலும் நீங்களும் மதிக்கப்படுவீர்கள். இது நான் கற்றுக்கொண்ட பாடம்ங்கிறார். மனதிலே எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மகத்தான விஷயம் அடக்கம். அமரருள் உய்ப்பது இருக்கட்டும், அக்கம் பக்கத்துக்குள் நம்மை நிச்சயம் உய்விக்கும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.